ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் வாடா, வா வா. டேய் வாடா, டேய் வாடா. வாடா, வந்து ஒரு நகையை வாங்கிக்கோ. மரியாதையா நகையை போட்டு போயிடு. நீ கையில கிடைச்ச உன்னை கொன்றுவண்டா. இந்த உன் நகை இந்தா. வாடா வாடா வா. நில்றா. கதிர், விட்டுறாதடா, விட்டுறாதடா. ஐயோ கதிர், அவனை விட்டுறாதடா, கொல்றா அவனை. இப்பதான் எனக்கு உசிரே வந்திருக்குது. அவன் கையில இருக்கிறத புடுங்கடா உடனே. விட்டுறாதடா, நகையை புடுங்கடா. என்கிட்ட நகை இருக்குன்னு உனக்கு எப்படா தெரியும்? யார் நீ? யாரா நீ? சொல்லு. கதிர், ஏந்திரா, ஏந்திரி, ஏந்திரி. பார்த்தல்ல உன்னால எவ்வளவு பிரச்சனைன்னு. அங்க ஆஸ்பத்திரியில வேற எல்லாரும் பணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க என்ன ஆச்சுன்னு வேற நமக்கு தெரியல. அப்பவே பணத்தை கட்ட சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ராகினி போன் பண்ணாப்பா. எல்லா விஷயத்தையும் போன்ல சொல்லிட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா. எல்லாரும் அதை கேட்டு பதட்டமா இருப்பாங்கல்ல. இல்ல இல்ல, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? போன கொடு. ஹலோ கதிர், எதுவும் நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. நீ அவங்க துரத்திட்டு போயிருக்கேன்னு உங்க அப்பா சொன்னாரப்பா. அம்மா அம்மா பதறாதீங்க. நாங்க அடகு வைக்க வந்த இடத்துல ஒரு திருட நகைய அடக்கடையை பார்த்து நடக்கும்போது அடிச்சுட்டு ஓடிட்டான். அவனை ஒரு வழியா புடிச்சு அவங்கிட்ட இருந்து நகைய வாங்கிட்டான். ஐயப்பா, வேற ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல. தாலியா, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்க தாத்தாவுக்கு வேற இப்படி இருக்கிற நிலைமையில தாலி வேற போயிடுச்சுன்னதும் என் மனசு கடந்து அடிச்சுக்கிச்சியா. இல்ல பாட்டி, ஒண்ணும் இல்ல. ஆமா கதிர், தாத்தாவுக்கு இப்ப ஆபரேஷன் வேற சொல்லிருக்காங்களா. இந்த நேரத்துல தாலி காணாம போயிடுச்சுன்னு சொன்ன உடனே ரொம்ப பதறி போயிட்டோம்ப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அம்மா, தாத்தா தாத்தா எப்படி இருக்காரு? தாத்தாவுக்கு அங்க ராஜசிங்க நடந்த விஷயத்த சொன்னப்போ நாங்க எல்லாருமே பதறிட்டோம். பணத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
நர்மதாவுக்கு யாரோ தெரிஞ்சவங்க தான் பணத்தை கட்டியிருக்காங்கப்பா. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க ஐயா, இங்க ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ, பணத்தை பணத்தை கட்டிட்டாங்களா? கதிர், ஒட்டுமொத்த பணம்லாம் கட்டல, ஏதோ கொஞ்சம் தான் கட்டிருக்கு. நமக்கு எப்படியும் பணம் தேவைப்படும். நீ அந்த நகையெல்லாம் வச்சு பணத்தோட வாப்பா. சரிம்மா, நான் இப்பவே நகைய அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன்.